हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி கர்ட் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் டிஷ். தகி வாலே ஆலோ ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே இருக்குங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாலே போதும். இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா கிவ் அவே வீடியோவை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு 1/4 கப் போல் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, இது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக. கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்கா அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். இது போல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே எண்ணெயிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக இதை கலந்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்பலாம் வதக்க வேணாம், லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு உடனேவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பவுலில் தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குது. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் போல் திக்காகணுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா இன்னும் திக்காகும். இது சூடு ஆறுறப்போ இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டோண்டா அவ்வளோதான், நம்மளோட கர்ட் பொட்டேட்டோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா சூடாக சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா காலிஃப்ளவரில் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.
அதோட உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரெக்யூஸ்ட், எல்லாரும் கிவ்அவேல கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எப்போதும் ஒரு குட்டி கிஃப்ட் என்னால் முடிஞ்சது கொடுத்துட்டே தான் இருப்பேன். எவ்ரி மந்த் நம்ம சேனலில் கிவ்அவே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் மறக்காமல் எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.